என்னண்ணே எல்லாரும் களத்து மேட்டுக்கு போகாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அட போப்பா பழனிசாமி, நாங்க அப்படியே களத்து மேட்டுக்கு போனாலும் எங்க கவனமெல்லாம் வேலை மேல இருக்காது. வேற எங்க இருக்கும்? என்ன பழனிசாமி விவரம் தெரியாத ஆள் மாதிரி கேட்குற? இப்போ நம்ம ஊரே ஜமீன் வீட்டை பற்றி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்கதுரையால பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க எல்லாம் இப்ப கவலைப்படுறீங்க. நானு இது லேட்டா நடந்துருச்சேன்னு வருத்தப்படுறேன். தங்கதுரையும் அவ அப்பனும் அன்னக்குடியையும் அவங்க பொண்ணுங்களையும் கொஞ்சம் நஞ்சமாக அவமானப்படுத்தினாங்க. அதுலயும் அந்த தங்கதுரை அவங்கள ஒரு பிச்சைக்கார மாதிரி இல்ல பார்த்தான் நடத்தனா. அதுக்காக அவங்க சாபம் எல்லாம் விடல. ஆனா சாபம் மாதிரி இப்ப அது பலிச்சிருச்சுல்ல. சரியா சொன்னீங்க பழனிசாமி. அந்த குடும்பத்தோட நெருங்கி பழகுறோம்ல, அதான் ரொம்ப சரியா சொல்றீங்க. கல்யாணம் ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக வாசல்ல நட்டு வச்ச பந்தக்காலுக்கு பிரச்சனை வந்துச்சுல. இருட்டுல நடந்த விஷயம் இருட்டோடவே போயிரும்னு அப்ப நினைச்சாங்க. ஆனா இப்போ அது பகல்ல வந்து அசிங்கப்படுத்திருச்சு. எனக்கு என்னமோ இந்த தங்கத்துறையோட ஆட்டம் ரெண்டு பொண்ணுங்களோட நின்று இருக்காதுன்னு தோணுது. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. தங்கதுரை காஞ்சனா திலகான் இவங்க ரெண்டு பேரோட அடங்குறவன் இல்ல. பாத்துக்கிட்டே இருங்க, அவன் போலீஸ்ல சிக்கனா பல பொண்ணுங்களோட பேரு வெளியே வரப்போகுது. அவன் தான் சிக்காம சிட்டுக்குருவி மாதிரி பசக்குன்னு பறந்து போயிட்டானே. அக்கா, எத்தனை நாளைக்கு ஏமாத்துவான்? எத்தனை நாளைக்கு மறைஞ்சிருப்பான்? ஒரு நாளைக்கு வெளியே வந்துதானே ஆகணும். பருந்தாவே இருந்தாலும் வானத்துல பறந்துட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் கீழே வந்துதானே ஆகணும். இந்த கொடுமையோட பாதிப்பு நம்ம பாண்டிய மாமாளுக்கு வந்து சேர்ந்துருமோன்னு நினைக்கும் போதாப்பா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதையும் நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நெல்லுக்கு பாயிருது கொஞ்சம் புல்லுக்கு பாயிருது போல கெட்டவங்களுக்கு சேர வேண்டிய அவமானம் அவங்கள மாதிரி நல்லவங்களுக்கும் சேர்ந்துருச்சு. பாண்டியம்மான்னு ஒருத்தங்க இருக்கிறனாலதான் அந்த வீடு இடிஞ்சு விழாம இன்னும் நிலைச்சு நிக்குது. அவங்க மட்டும் இல்ல, அந்த வீடு எப்பவோ இடிஞ்சு தரமட்டமா போயிருக்கும். இதுல இந்த பைய தங்கதுரை பேர்ல நம்ம பாண்டிய மாமா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜை எழுதி வைக்கிறதா பேச்சு இருந்துச்சே, அது உண்மையா பழனிசாமி? அந்த மாதிரி எழுதி வச்சா நம்ம வீட்டு பொம்பளை பசங்க படிப்பு அப்படி நிறுத்திட வேண்டியதான். கெட்டவன் இருக்கிற இடத்துக்கு கெட்டு போய் வரதை விட நம்ம பிள்ளைங்க படிப்பே இல்லாம இருக்கட்டும்.